குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். நம்ம வந்து இன்னைக்கு பாமரன் பகவத்கீதை சார் முரளி சார் எழுதின புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் பண்ண போகிற பார்ட்ஸ் வந்து சாப்டர்ஸ் வந்து சாப்டர் 21 to 24. ஸோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 டிஸ்க்ளைமர்ஸு. ஒன்று வந்து என்னென்னா, இந்த புக் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ சரி 600 பேஜஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு பேரெல்லாம் வரதுக்கு முன்னாடியே சரி இதெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சேன். பட் அந்த சாப்டர்ஸ் படித்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து பண்ணியிருந்ததுனால அதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படிங்கிறதுல தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இது, நான் இந்த 4 சாப்டர் வந்து கவர் பண்ணுறது கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகலாம். நான் வந்து மோஸ்ட்லி ப்ரெசன்டேஷன்லாம் 5-10 மினிட்ஸ் தான் பண்ணி பழக்கம். அது ரொம்ப தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஜஸ்ட் இந்த ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பகுதி 21. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாப்டரோட டைட்டில் வந்து வேறையா இருக்கும். அது வந்து ஒரு கேள்விக்கான பதில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த கேள்வி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் டைட்டிலாக போட்டிருக்கேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாமரர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஸோ இந்த சாப்டருக்கு வந்து நம்ம செய்கிற வேலையில் நமக்கு தேவையா தேவையில்லையா, ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு சில சமயம் வேலையில் வரலாம். இல்லை நம்ம ஏதோ லைஃப்பில் ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் வரலாம். இதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. இதுக்குண்டான பதில் இந்த சாப்டரில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உள்ள போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எப்படி கொடுக்குறாருன்னா, A waste is not a waste until we waste it அப்படின்னு எக்ஸ்னோரா நிர்மல் அவர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை கிரியேட் பண்ணவர். அவர் சென்னையை சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குப்பையிலேருந்து உரம் தயாரிக்கலாம், மின்சாரம் தயாரிக்கலாம், குப்பையிலேருந்தே அப்படி தயாரிக்கும் போது எதுவுமே வேஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது அவரோட ஒரு பொன்மொழியாக இருக்கு. ஸோ இது வந்து பகவத்கீதையில் என்னவா சொல்லியிருக்குன்னா, எந்த ஒரு செயலும் வீணாகாது. ஸோ நம்ம ஏதோ ஒரு வேலைக்காக எங்கேயோ போகிறோம், அந்த வேலை நடக்கலை அப்படின்னா நமக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து அப்படி கிடையாது, அதில் வீணன் ஆனது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து முரளி சாரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார் வந்து நிறைய புக்ஸ் படித்து ரெஃபர் பண்ணி பிஜேபி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காரு டெய்லி. ஸோ அதை வந்து பார்க்குறவங்க இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வியூஸ் போயிருக்கு. ஸோ இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, நம்ம பண்ணுறதுல ஏதாவது எஃபர்ட்டில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு சாருக்கு டவுட்ஸ் வரலாம். அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சில சமயம் ஏதோ சின்ன சின்ன ஊர் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது கூட சில பேர் வந்து, நான் எதாச்சும் அவங்க வீடியோ பார்த்தேன் சார், அதில் வந்து எனக்கு நிறைய வாழ்க்கையில் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னவங்கள பார்த்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் உடனே அவருக்கு அந்த பெனிஃபிட் தெரியாட்டாலும் எங்கேயோ யாருக்கோ பெனிஃபிட் இருக்குங்கிறது அவருக்கு அது மூலமாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ அதுவே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம அடுத்து கீதையோட திரும்ப லிங்க் பண்ணோம்னா, ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம், அதோட பெனிஃபிட்டை நம்ம பார்க்கக்கூடாது. பெர்ஃபெக்ஷன் இன் ஆக்ஷன் இஸ் யோகா அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதாவது எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை நம்ம நேர்த்தியாக செய்யணும், மனசாட்சிக்கு உண்மையோட செய்யணும், அப்புறம் முழு திறமையோட செய்யணும். இது 3 குவாலிட்டிஸோட நம்ம வேலையை செஞ்சாலே அதுவே போதுமானது, அதுவே பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கு. மகாத்மா காந்தி வந்து கீதையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த 3 குவாலிட்டிஸோட நம்ம வேலை செய்யறது, அதாவது உண்மை, நேர்த்தி அண்டு முழு திறமை, அதை வச்சு நம்ம செய்யறது வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹைவேல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ இதாக நம்ம கோலை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு ஈக்குவலண்ட் வந்து இது அப்படின்னு சொல்கிறாரு. சேவாலயாவிலேருந்து நான் என்னோட ஒர்க்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சும்மா கொடுக்குறேன் இதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஈவெண்ட் நடக்குது, நம்ம மீடியாலெலாம் கவரேஜ் வருது. அது எப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய மீடியாவோட மெயில் ஐடியெலாம் இருக்குது. எல்லாருமே நம்மளுக்கு கவர் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம ஒரு 10 பேர்கிட்ட ட்ரை பண்ணுவோம், அதில் 1 கன்வெர்ட் ஆகலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு வாட்டி அவங்க எதுவும் பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை அனுப்பாமல் விட்டுற முடியாது. நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம், என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு தேவை இருக்கும்போது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இதுலேருந்து நான் இந்த ஒர்க்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது சேவாலயாக்கு அது சொல்லியும் தர தேவையில்லை. ஏன்னா டிஆர் டீம் இருக்காங்க, ஸ்பான்சர்ஸு, டோனர்ஸ் எல்லாம் எவ்வளவோ பேர் ஸ்டாஃப் மீட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாரையுமே ஒரே வாட்டியில் நமக்கு பெனிஃபிட் கிடைச்சிருமானா கிடைக்காது. ஸோ அது வந்து இந்த பொன்மொழிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எந்த செயலும் வீணாகாது அப்படிங்கிறத நம்ம ஒரு டோனரை 4 வாட்டி பார்க்குறோம், 5வது வாட்டி அவங்க ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும் வேற யாருக்காவது ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப யோசிச்சு வேலை செய்யக்கூடாது. ஒரு வேலையை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும்,
அதாவது நான் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் பிளான் இங்க ஆரம்பிப்பேன் இங்க முடிப்பேன் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணிட்டு நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு இருந்தா வேலையே நடக்காது. அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா ரொம்ப என்லைட்டனிங்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு முரளி சார் புக்ல. என்னன்னா, இங்க இருந்து டெல்லிக்கு போறோம் கார்ல. ஸோ அப்ப வந்து கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணோன்னு டெல்லி தெரிஞ்சிருமா? கண்டிப்பா தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு தூரம் தெரியுதோ அது வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த ஸ்டெப் தெரியும், அங்கிருந்து அடுத்த ஸ்டெப் தெரியும். அப்படிதான் நம்ம டெல்லி வரைக்கும் கூட இல்ல அமெரிக்கா வரைக்கும் கூட போகலாம். ஸோ அதனால நம்ம செய்யற வேலை வந்து இன்னைக்கே வந்து நம்ம 20 வருஷம் கழிச்சு என்னவா ஆகுங்கிறது நமக்கு ஒரு கோல் இருக்கலாம். அது இப்பவே தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ரோச் பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு கிராஃபிக்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். நம்மளே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படிங்கிறது சில சமயம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். சார் பரவாயில்லையே, நம்ம கூட கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறிட்டோமே அப்படின்னு நினைப்போம். ஸோ ஆனா அன்னைக்கு அதை நினைச்சிருப்போமான்னா இல்ல. ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் அ லாங் வே டு கோ, பட் ஐ எம் ஆல்ரெடி சோ ஃபார் ஃப்ரம் வேர் ஐ யூஸ் டு பி. ஸோ இன்னைக்கு நாள நம்ம இன்னொரு நாள் திரும்பி பார்க்கும்போது நமக்கு அதே ஃபீலிங் வரலாம். ஸோ அதனால வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கேள்வி. அதுக்கு உண்டான பதில் வந்து இந்த சாப்டரோட டைட்டில் தான். பாதங்கள் நடக்க பாதை விரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயத்தை செய்யும் போது எங்க போறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கலாம். பட் அதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணாம நம்ம ஹெடா போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டோம், போறோம், ஸ்ட்ரைட்டா போகணும்னு சொல்லிட்டீங்க. போற வழியில குழப்பம் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நமக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து இந்த பிக்சரை பார்த்தாலே நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஃபேமஸான கதை மகாபாரதத்துல. துரோணர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு தூரத்துல இருக்கிற மரத்துல இருக்கிற பறவையோட கண்ணை அடிக்கணும் அம்பால அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப வந்து எல்லாரும் கிட்டையும் போய் கேட்கிறாரு, எல்லாரும் ரெடியா, என்ன தெரியுதுன்னு கேட்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. எனக்கு மரம் தெரியுது, வானம் தெரியுது, பறவை தெரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. கடைசியா அர்ஜுனன்ட்ட கேட்கும்போது எனக்கு அந்த பறவையோட கண் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. சரி, நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவர் கரெக்டா அடிச்சிடுறாரு. ஸோ இதுக்கு எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து மனதை ஒருமுகப்படுத்துதல். அதாவது நமக்கு என்ன குறிக்கோளோ அதை நோக்கி மட்டுமே நமது கவனம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். சரி, காந்தி என்ன சொல்றாரு? காந்தி வந்து கைராட்டை எப்பவுமே சொல்றாரு ஒரு எக்ஸாம்பிளா மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு. அதை கைராட்டையை வச்சு ஆங்கிலேயரை வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, கைராட்டையை வச்சு எப்படி வீழ்த்துறது? அதை வச்சு அவங்களை அடிக்க முடியுமா? காந்தி அடிக்க போறது இல்லை. அதை வச்சு அதுல என்ன, அதை எப்படி வெப்பன் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தா, அதுல ஒரு கைராட்டை வந்து ஒரு குறியீடு, ஒரு சிம்பல் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சிம்பல்னா, ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் எக்கானமி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டா இருக்கிறதுக்கு அது ஒரு சிம்பல். இப்போ நம்ம கஸ்வாவே எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து இதுல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பயோகேஸ் எடுக்கிறோம், அக்ரிகல்ச்சர் பண்றோம், அதெல்லாமே நமக்கு உள்ள கிச்சன்ல யூஸ் ஆகுது, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு கிராமம் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி இருந்தது. பட் இங்கிருந்து எடுத்துட்டு போன பொருட்கள், அங்க விளைஞ்ச பொருட்களை கொண்டு வந்து இங்க அவங்க விற்க ஆரம்பிச்சப்பதான் கிராமத்தோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுது. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம வந்து கைராட்டையை யூஸ் பண்ணி நம்மளே நம்மளோட துணியை தைச்சுக்கிட்டோம்னா ஒரு கிராமம் நிமிர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத அந்த கைராட்டை குறிக்குது. ஸோ அது மூலமா சுயசார்பு அடைஞ்சு டிபெண்டன்ஸ்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் நோக்கி இந்தியா மூவ் ஆகுங்கிறது தான் காந்தியோட கொள்கை. சரி, நம்ம மனசை ஒருமைப்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமைப்பட்ட மனது வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப சைக்காலஜியில ரொம்ப கேள்விப்படுற ஒரு விஷயம். ஒரு குழந்தை இப்போ படத்துல இருக்கிற மாதிரி வரையறத பார்த்தீங்கன்னா, சில சமயம் ரொம்ப அப்படியே அப்படியே நாக்கு வாயில அப்படியே நாக்க வெளியே இது வச்சுக்கிட்டு அப்படியே வரைவாங்க. என்ன பண்றாங்கன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வரைவாங்க. நம்மளும் சில சமயம் அந்த மாதிரி ஒரு சில வேலைகள் செய்வோம். அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்கில்லும் இருக்கணும், சேலஞ்சும் இருக்கணும் அந்த ஜாப்ல. அப்போ மனசு ஒருமைப்படுத்த அதுல நம்ம அச்சீவ்மெண்ட் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கே வந்து சில சமயம் ஒரு தனியா ஒரு பாதையில் நடந்து போகும்போதோ, இல்ல ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துல வண்டி ஓட்டிட்டு போகும்போதோ ஒரு 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 விதமான அமைதி கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு ஃப்ளோ ஸ்டேட். நம்ம எங்க போறோம்னே தெரியாது, பட் மனசுக்குள்ள ஒரு ஒரு பீஸ் அண்ட் ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒருமைப்பட்ட மனது தான் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டேட்டை ரீச் பண்ணி நம்ம கோலை நோக்கி போயிட்டு இருக்கணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறது, இது வந்து கொஞ்சம் புக்லையும் கொஞ்சம் லிங்க் ஆயிருக்கு. சரி, அப்படிப்பட்டவர்கள் நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னா இதுவும் ஒரு எக்ஸாம்பிள், இன்னொன்று அப்புறம் சொல்றேன்.
இது வந்து இவர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளோட ஃபவுண்டர். இவர் வந்து இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐஃபோன், ஐபேட் எல்லாம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேட்ஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி ஒரு பயங்கரமான ஃபோக்கஸ் உண்டு அவருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து குட் குவாலிட்டியா இருக்கணுங்கிறதுல. சரி, அவரோட லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி பிளாக் ஷர்ட், இந்த ப்ளூ ஜீன்ஸ் தான் போடுவார். எப்பவுமே டெய்லி அவர் எவ்வளவு செட் வச்சிருப்பாரோ தெரியாது, பட் டெய்லி இந்த ட்ரெஸ் தான் போடுவார். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அவருக்கு ஒரு அதை பத்தி அவர் யோசிக்க விரும்பல. இது வந்து ஒரு சிம்பிளா வச்சுட்டு அவரோட மனசு வந்து கோல் வந்து வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை போட்டதுனால அப்போ மாத்தி மாத்தி டெய்லி காலையில எந்திரிச்சு அவர் எதுவும் யோசிக்க தேவையில்லை. அவரோட எண்ணம் வந்து வேற எங்கேயோ அடுத்த ப்ராடக்ட், அடுத்த லான்ச் பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த இதுல காட்டுற மாதிரி ஒரு 20-30 வருஷமா அவர் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. இப்போ நம்ம இதுல முரளி சாரும் நமக்கு தெரிஞ்ச ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறாரு. அதுவும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதா இருக்கும்போது அவங்களோட எண்ணம், வாழ்க்கை, அந்த கோல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது கடைசியா இந்த சாப்டர் எப்படி முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்ம போற வழியில. சரி, இந்த கோலை அடையறதுக்கு நம்ம இந்த இந்த வழியா முயற்சி பண்ணலாம், இந்த பூஜை பண்ணலாம், இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், இவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு ஷாப்பிங் இதுக்குள்ள போற மாதிரி தான். ஸோ நம்ம மனசை வந்து ஒரு தூய்மையான வெள்ளையான கதராடை மாதிரி வச்சுக்கிட்டா நம்ம மனசு வந்து ஈஸியா ஒருமுகப்பட்டுரும். நம்ம குறிக்கோளை அடைவது எளிது. அப்படிப்பட்ட உயர்ந்த குறிக்கோளான ஆன்ம ஞானத்தையும் அடைவது எளிது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட டைட்டில், கைராட்டையும் ஆன்ம ஞானம். ஸோ வழியில எந்த குழப்பம் வந்தாலும் நம்ம வந்து கைராட்டையையும் ஆன்ம ஞானத்தையும் ஞாபகம் வச்சுட்டு மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு பாதையில நம்ம போகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ட் சாப்டர் பார்ப்போம். சரி, நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், அதுல போயிட்டு இருக்கோம். எப்படியோ அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்துட்டு இதான் பாதையும் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கோம். வழியில ஏதோ ஒரு தடை வருது, அப்ப என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு துன்பம் வருது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வருது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். இதுல வந்து ஒரு மனிதர்களோட ரியாக்ஷன் பத்தி ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னன்னா, மனிதர்களுக்கு வந்து 3 வகையான குணம் வந்து எப்பவுமே இருக்கும், மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, தமோ குணம் அந்த ரைட் சைட்ல லாஸ்ட்ல இருக்கிறது, ரஜோகுணம் அண்ட் சத்வகுணம். தமோ குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு சோம்பேறி நிலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு விலங்கை போன்ற நிலைன்னு சொல்லலாம். மந்தமா இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது, பொறாமை, கோபம், இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கிறது. அது சில சமயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அது வந்து ஒரு சுறுசுறுப்பு, ஊக்கம், அப்படியே சாதனை படைக்கிறது, வீரம், அது ஒரு கர்வத்தோட இருக்கிறது. 3வது குணம்னு பாத்தீங்கன்னா சத்துவகுணம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப அமைதியான ஒரு தியான நிலை. அவங்க வந்து வேலை செய்யறாங்களா இல்லையானே தெரியாது, பட் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பட் அடக்கமா உண்மையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்டும் நம்ம மாத்தி மாத்தி இருப்போம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதையும் தாண்டி ஒரு 4வது நிலை இருக்கு, அதுதான் முக்கியம் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கு, நிர்குண நிலை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம புக் ரிவ்யூல நிறைய பார்த்திருப்போம், சிதப்பிரஜ்ஞ நிலை. அதாவது எந்த சலனமும் இல்லாம வேலையை மட்டும் செய்வது. என்ன நடந்தாலும் சரி, எது இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நமது மனம் வந்து சலனம் இல்லாம நம்ம வேலையை மட்டும் செய்யறது. ஸோ இந்த 3 முன்னாடி வந்த 3 வந்து நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வர்றது. இது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சைனீஸ் விவசாயி இருந்தார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அவர் கதை வந்து எப்படின்னா, அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சாம். ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து குதிரை வந்து ஓடி போயிடுச்சான். உடனே பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து, ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, உன்னோட குதிரை ஓடிடுச்சேப்பா, இனிமே எப்படி பழப்பு நிறுத்துவ அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம், இருக்கலாம், மேபி கஷ்டம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு, அந்த குதிரை எங்கேயோ போய் கூட 10 குதிரை கூட்டிட்டு வந்துருச்சான், ஒரு குரூப்பா. அப்போ அதே 4 பேர் வந்து அவங்க கிட்ட வந்து, பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா நீ, 10 குதிரை ஆயிடுச்சு, அவ்வளவுதான், பெரிய ராஜா ஆயிட்டு நீ அப்படின்னா. அப்பவும் அவரு மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சான். ஒரு குதிரையை வந்து ஓட்டும் போது அவரோட பையன் வந்து டமால்னு கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. அப்ப மறுபடியும் அந்த 4 பேர் வந்து, ஐயோ இப்படி ஆயிடுச்சேப்பா, நல்லா உனக்கு அப்புறம் அவன் தானே, இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. மேபி இருக்கலாம் அப்படிங்கிற. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது, ஒரு போர் வருது நாட்டுல.
அப்போ வந்து போருக்கு ஆள் எடுக்க ஆளுங்க வராங்க. இந்த வீட்ல இந்த பையன் தான் இருக்கான். ஆனா அவனுக்கு கால் ஒடிஞ்சிருக்கு. சரி நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அதே 4 பேர் வந்து உன் பையன் தப்பிச்சுட்டான் ஜாலி தான் அப்படின்றாங்க. அவரு திரும்ப மேபி இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் அவருக்கு ஒண்ணும் அவர் பாட்டு அவர் வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. பட் அவருக்கு அந்த மேபி இருக்கலாம்ங்கிற ஒரு சலனமற்ற நிலையில அவர் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது அவர் அந்த நடக்கிறதுனால அவரோட மனசுல எந்த சலனமும் இல்லை, எந்த இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியா என்ன சொல்றோம்னா இந்த சாப்டர்ல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வரும். அது வந்து ஒரு காயினோட 2 சைடு மாதிரி தான். நமக்கு காசு வேணும், ஆனா தலைப்பக்கம் மட்டும் வேணும் காயின்ல அப்படின்னு நம்மளால கேட்க முடியுமா? முடியாது. பூ பக்கம் மட்டும் வேணுமான்னு கேட்க முடியாது. அது 2மே வரும். அது வந்து வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை தாண்டி நம்ம நிர்குண நிலையில நம்ம இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த சாப்டர் சொல்லியிருக்கு. இது செவாலே எடுத்துக்காட்டி இது வந்து எல்லாரும் அவங்கவுங்க இதையிலேயே யோசிச்சுக்கலாம். என்னன்னா நம்ம இதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது நம்ம ஒரு செவாலையால ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த நிலைமையில நம்ம ஒரு சத்துவ குணமோ ஒரு ரஜோ குணமோ ஒரு தமோ குணமோ வெளிப்படுத்தியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இருக்கட்டும் இந்த ஸ்லைடு. அதாவது ஜஸ்ட் ஒரு சேவாலையா உங்க ஒர்க்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நினைச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் இந்த சாப்டர் முடியுது. இன்பம் மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது முக்குணங்களும் இருநிலைகளும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 குணங்களை தாண்டி ஒரு 4வது குணத்தையும் இந்த இருநிலைகளும் நமக்கு வந்து சரி எல்லாம் பண்ணிட்டோம், வேலையின் பலன் வேண்டாமா அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வர வாய்ப்பு இருக்கு. அதப்பா. ஸோ இந்த சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு சரி நம்ம இவ்வளோ நாலேஜ் இருக்கு, நமக்கு எல்லாரும் படிச்சிருக்கோம், நமக்கு நிறைய இது இருக்கு. ஸோ அப்போ வந்து எப்படி அது வந்து எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க புக்ல. என்னன்னா ஒரு கிணற்றுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ அது வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய தண்ணி தான், குடிக்கிற தண்ணி தான். பட் அது வந்து யூஸ் ஆகுதா இல்லையாங்கிறது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. அந்த கிணத்தை சுத்தியே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, நல்ல ஸ்வீட்டான தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த கிணறுக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எல்லாரும் அந்த ஆற்று தண்ணியை தான் குடிக்க போறாங்க. அது மாதிரி நம்மளோட நாலேஜ் வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும், மற்றவர்களுக்கு பயன்படும் வேலையை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நமக்கு நாலேஜ் வந்து ஒரு இது மாதிரி இருக்கலாம். நமக்கு ஒரு கோடாலி செய்யணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு மெட்டல் பீஸ் இருக்கணும், ஒரு வுட் பீஸ் இருக்கணும். ஸோ அது வந்து நடைமுறைக்கு ஒத்து வரா மாதிரி தான் நம்ம வேலை செய்யணும். அதுக்காக மெட்டல் பீஸை ஹேண்டில்லையும் வுட் பீஸை வந்து நம்ம அடிக்கிற இடத்துலையும் வச்சுட்டோம்னா அந்த நாலேஜ் வந்து நமக்கு யூஸ் ஆக போறதில்லை. ஸோ அதனால நம்ம கற்ற விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தும் போது சரியாக நடைமுறைப்படுத்தணும். சேவாலய எடுத்துக்காட்டு ஒரு சேவாலயான்னு இல்லாம ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா சரி நம்ம வேலையை நம்ம செய்யறோம், நம்மளே நமக்கு ஜட்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பட் அதோட வேலையின் பலன் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற சம்பளமோ இன்க்ரிமெண்ட்டோ எண்ட் ரிசல்ட்டோ எப்பவுமே நம்ம கையில இருக்க போறதில்லை. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதில் 4 பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒரு அப்ரைசல்னா அது நம்ம மேனேஜர் கையில இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வேலை செய்வது தானே நமது கடமை. ஸோ அந்த எண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கடமையை பொறுத்து முடிவாகப்படும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிற மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யற வேலை தான் ஒரு இதை கொடுக்குது. நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு வண்டியில ஒரு இதுல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரோடு நல்லா இருக்கணும், அந்த வழியில எதுவும் பிரச்சனை வராம இருக்கணும். அது எல்லாமே நம்ம கையில இருக்கா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமது வேலையை நாம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது மற்றவங்க அவங்க வேலையை செய்யும் போது ஒரு சிறப்பான பெனிஃபிட் எண்ட் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம வேலை வந்து நம்ம செய்யறது தான் நம்ம வேலையை தவிர பலன் வந்து நம்ம கையில் இல்லை. பலனை விட்டு விட்டு நாம் நமது வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் நம்ம கத்துக்கலாம். ஸோ கடைசியா இன்னொரு ஸ்டோரியோட நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி அப்போ வேலையை செய்யக்கூடாதா அப்படின்னா அதுவே இந்த கீதையில சொல்லியிருக்கு. வேலை செய்யாமல் இருக்காதே அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேலை செஞ்சா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யக்கூடாது. பட் அதுக்காக வேலையே செய்யாமலும் இருக்காதே அப்படிங்கிறது இந்த இதுலயே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிறப்பாக வேலை செய்தால் பலன் தானாக வரும். அதற்காக வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. அதனால வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், பலன் தானாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி நான் கேள்விப்பட்டது ஜஸ்ட் உங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இவர் ஜார்ஜ் டான்சிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஒரு மேத்தமேட்டிக்ஸ்
மேஜர் படிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு கிளாஸுக்கு லேட்டா வராரு. கிளாஸுக்கு லேட்டா வரும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து உட்கார்றாரு. போர்டு ஓரத்துல ஒரு 2 ப்ராப்ளம் எழுதியிருக்கு. சரி ஹோம் ஒர்க்குன்னு நெனச்சு அவரு நோட் பண்ணிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது. சரின்னு எல்லாரும் போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் அந்த ஹோம் ஒர்க் ப்ராப்ளத்த ட்ரை பண்றாரு. ப்ராப்ளத்த ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரின்னு அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 2 வாரத்துல சால்வ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுறாரு. சரி கொஞ்சம் டெட்லைன் தாண்டிருச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் சப்மிட் பண்ணிடுறாரு. அப்புறம் இன்னும் ஒரு 2 வாரம் போகுது. திடீர்னு அவரோட ப்ரொஃபசர் வந்து கூப்பிடுறாரு அவர. நீ வந்து பாரு என்ன அப்படின்னு. இவர் போய் பார்த்த அப்புறம் நீ இது எப்படி சால்வ் பண்ணன்னு அவர் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க, நான் தான் லேட்டா சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, இல்ல இது ஹோம்ஒர்க்கே கிடையாது. இது வந்து பல 100 ஆண்டுகளாக சால்வ் பண்ணாம வைக்கப்பட்டிருக்க ப்ராப்ளம்னு நான் போர்டில் எழுதி போட்டிருந்தேன். நீ அதை வந்து காப்பி பண்ணிட்டு நீ எப்படி சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் ஃபியூச்சர்ல அவர் ஒரு பிஹெச்டியா வாங்குறாரு அந்த ப்ராப்ளத்தை வச்சு. ஸோ இந்த முடிவு வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் இந்த சால்வ் பண்ணியிருப்பாரான்னு நமக்கு தெரியாது. பட் அவர் வந்து சிறப்பாக வேலை செஞ்சதுனால இந்த பலன் அவருக்கு தானா கிடைச்சது அப்படின்னு நமக்கு ஒரு பாடமா இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த சாப்டர்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ வேலையின் பலன் எங்கே அப்படின்னா, பணியில் கவனம் இருந்தால் பலனில் கவனம் வேண்டாம், பலன் தானாக வரும் அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 4 சாப்டர் பார்த்தோம். ஒரு செயலை செய்ய வேண்டியது தேவையா, எங்கே போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு நாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது பெனிஃபிட் வரும் வராமல் போகும். அது வந்து சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கும். பட் நம்ம நடக்க நடக்க பாதை தானாக உருவாகும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. சரி போறோம் வழியில ஏதாவது இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்னு குழப்பம் வந்துச்சுன்னா, நம்ம மனசை ஒருமைப்படுத்தி நம்ம குறிக்கோளை ஞாபகம் வைத்துக் கொண்டால் எந்த சலனமும் இன்றி நாம் போய்கொண்டிருப்போம். கைராட்டியும் ஆன்ம ஞானம்ங்கிற சாப்டர்ல பார்த்தோம். சரி போயிட்டே இருக்கும்போது துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வருது, அதுக்காக நம்ம சலனமடைய வேண்டுமா அப்படின்னா அதுவும் கூடாது. முக்குணங்களும் மாறி மாறி வரும், இரு நிலைகளும் மாறி மாறி வரும். அதற்காக நம்ம சலனப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. நாம் நமது நிற்குண நிலையில் சிதப்பிரஜ்ய நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தேர்ட் சாப்டர்ல பார்த்தோம். கடைசியா வேலையின் பலன் அப்படிங்கிறது தானாக வரும். சிறப்பான வேலை செய்தால் பலன் தானாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஃபோர்த் சாப்டர்ல பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் இந்த 4 சாப்டர்ஸ். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. நல்லா பேசுனீங்க. எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃப் சொல்லிட்டு போனாங்க. ஸோ உங்க பேச்சு கேட்கணும், ஆனா அவங்க பர்மிஷன் போல. ஸோ இன்னைக்கு கேட்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, யூடியூப்ல வந்துடும். உங்களுக்கு நிறைய தேவையான ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு. ஸோ பட் ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஃபீல். மற்றபடி ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க சார். கமெண்ட்ஸ் கேட்டு கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஆன்லைன்ல ஹாய் ராம்நாத், காஞ்சனா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கிளியரா ஒரு டைம் வச்சுட்டு அதுக்குள்ள லிமிட்டடா பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரத்தின சுருக்கமா பேசின மாதிரியும் ஃபீலா இருந்தது. இன்னும் நிறைய பேசியிருந்தா இன்னும் நிறைய கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ப்ரெசென்ட் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நிறைய விஷயங்களையும் வந்து எதையும் அதுக்காக எந்த விஷயமும் மிஸ் ஆகல ப்ரெசென்ட் பண்ண விதத்துல. ஆனா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் பேசியிருந்தா இன்னும் கூட கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு ராம்நாத். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய புக் ரிவ்யூ பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் தான் தொடர்ந்து பேசினா நல்லா இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா புக் ரிவ்யூவை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சிசில இருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் சார். வெங்கடேஷ் சார். சொல்லுங்க சார். ராம்நாத் சாரை பத்தி என்ன சொல்லணும்? வேர்ட்ஸ்ல விளையாடுறவர் அவரு. வந்து ரிட்டன் இங்கிலீஷு, ரிட்டன் தமிழ், மல்டிலிங்குவிஸ்டிக் டேலண்ட் அவருக்கு. வந்து இந்த புக் ரிவ்யூ பொறுத்த அளவுக்கு நான் வந்து இதை வந்து உண்மையிலேயே சொல்றேன். இது நான் ரிவ்யூவாகவே பார்க்கல, ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன். இது வந்து ஒரு லேர்னிங் செஷன் மாதிரி தான் இருந்தது. நமக்கு ஏற்கனவே பல பேர் சொல்லியிருந்தாலும் வேற வேற வகையில் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் அதை மெருகேற்றி அதுக்கு இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போனதுக்கும் போய் ரீச் ஆனதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த சிறிய கதைகள் இருக்கு இல்லையா,
ஒரு நீதி கதை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸு, அதுவும் வந்து ரொம்ப பழைய இதா இல்லாம ஒரு இமிடியேட்டா இப்ப நடந்தது, ஸ்டீவ் ஜாப்ஸு, இதெல்லாம் வந்து சொல்லி நமக்கு சொல்லும்போது அது மனசுல வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்று நல்லா வந்து பதியும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சின்ன கதைகள், நீதி கதைகள் வந்து அதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, நீங்க டீச்சர்ஸ் கூட சொல்றீங்க. அதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அத வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அந்த கதை சொல்லி ஒரு பாயிண்ட்ட சொல்றத வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன கதைய சொல்லி சொன்னது என்னன்னா, அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை தான் அது. அதனுடைய தலைப்பு தான் அன்டு திஸ் லாஸ்ட். கடையனுக்கும் கடை தேற்றம் அப்படிங்கிறது. அந்த அன்டு திஸ் லாஸ்ட் இல்லைன்னா லியோ டால்ஸ்டாயினுடைய டால்ஸ்டாய் ஃபார்ம் இல்ல. டால்ஸ்டாயே கிடையாது. அன்டு திஸ் லாஸ்ட் இல்லைன்னா வந்து அந்த காந்தி வந்து அந்த புத்தகத்தை வந்து அன்டு திஸ் லாஸ்ட்ங்கிற புத்தகத்தை படிச்சிருக்க முடியாது. படிக்கலைன்னா அவருடைய இந்த இந்த ஷேப்புக்கு அவர் வந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு சின்ன நீதி கதை அதனுடைய ஒரு பழைய எந்தரோ மகானுபாவன்வாங்க அவங்களுடைய வந்து எண்ணங்களை, அவங்களுடைய நீதி போதனைய ஒரு சின்ன கதை மூலியமா அப்பப்ப ரெலவெண்ட் ஆக்கிக்கிறோம் இல்லையா? இப்போ போன வருஷம் நடந்த ஒரு கதையை சொன்னா அது திருப்பி அது அந்த பழைய இது வந்து ரெனோவேட் ஆகுது. நான் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. வந்து அந்த மாதிரி சின்ன கதைகள் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு சிறிய கதை மூலயமா பெரிய விஷயங்களை சொல்லியிருக்காருன்றத எல்லாருமே அதை ஏத்துட்டு இருப்பாங்க. ஸோ சார் ராம்நாத் சார், அங்க சிட்டி ஆஃபீஸ்ல இருக்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சார். மோகன் சார் வராது. ஓகே ஓகே. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கு அதுக்கு போன வாரம்லாம் புக் ரிவ்யூ நடந்தப்ப சொல்லியிருந்தாங்க எப்படி அந்த புக் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு அதோட ப்ரெசன்ட் எக்ஸாம்பிளாக ராம்நாத் சார் அது கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக் கொண்டு எக்ஸாம்பிள் கொடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனால் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. அடுத்த ஸ்லைடு என்ன வரும்னு பார்த்தா டக்குன்னு நன்றின்ட்டாரு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரொம்ப சேவான மாதிரி இருந்தது. 10 மினிட்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 15 மினிட்ஸ் 4-5க்கு ஆரம்பித்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. டக்குன்னு அது வந்து நிறுத்திட்டீங்க. எனிவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மோகன் சார். சார் அரவிந்த் எல்லாம் கமெண்ட் சொல்லலையே. அரவிந்த் வாங்க. சார் ராம்நாத் சார் வந்து நல்லா பேசியிருந்தாரு. இது வாழ்க்கைக்கு வந்து எப்பயுமே இது கடைபிடிச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம், இதான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, தேங்க்யூ. நீங்க கடைபிடிங்க, கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறிடுவோம். ரேகா மேம். ரேகா மேம். ரேகா ஹியர். எஸ் மேம், கேக்குது. ராம் நல்லா பண்ணீங்க ராம். அது அந்த நல்லா தெரியும் ஆக்சுவலி உங்களோட அந்த தமிழோட இங்கிலீஷோட லாங்குவேஜோட வேர்ட் டெப்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வந்து யூஸ்வலாக நல்லாவே பதிய வைக்கும். இந்த புக் ஸ்டோரிஸ்ல எல்லாம், புக் ரிவ்யூல எல்லாம் மேக்சிமம் வந்து ஒரு தியரட்டிக்கலா கொண்டு போகாம லைக் ஒரு குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த இம்பேக்ட் வந்து நல்லா பதியும். ஸோ அந்த மாதிரி இருந்தது ராம். தேங்க்யூ. நல்லா தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். Myself Devi Priya from Kasava Center. மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் அர்ஜுனன் பேஸ் பண்ணி சொன்னீங்க. இப்போ A+B² அப்படின்னு ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம். பட் அந்த டீம் டிஸ்க் கிளாஸ் போகும்போது ஷார்ட்கட்ல ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம் அப்படின்ற மெத்தட நீங்க கையாண்டிருக்கீங்க. தென் குழப்பமான வே தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு மீ. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி நம்ம இது பண்ண டிபெண்டன்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் அந்த கைராட்டினம் ஒரு கொடுத்துருந்தீங்க பாத்தீங்க எக்ஸாம்பிள்.
That is too excellent, sir. Thank you. மோஸ்ட்லி புக்ல இருந்தா மேம். தேங்க்யூ. Hi sir, I am Evangeline from Daswa Center. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பாதையில் நடக்க பாதைகள் விரியும். அதுல வந்து எனக்கு வந்து 2 பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கோம், அப்புறமேட்டு பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி போயிருக்கோம். அப்ப எனக்கு மைண்ட் என்ன வந்துச்சுன்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா 12th படிச்சிருந்தோம், இப்ப என்ன பண்றோம், ஒர்க் பண்றோம். ஸோ நம்ம லைஃப்ல ஏதோ சேஞ்ச் நடந்துருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் நடந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரே இடத்துல இல்லாம கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி போகணும் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ நமக்கு என்னன்னா வீடு கட்டினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மணி தான் முக்கியம். நினைச்சுக்கணும் நம்ம மொத்த காசை சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் தாட்ல இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணலாம், அப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கொஞ்சம் நம்ம அது ஃபினிஷ் பண்ண நமக்கு மோட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப தேங்க்யூ சார், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். உங்க எக்ஸாம்பிளும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கோங்க. சிசில இருந்து பேசவே இல்லையே. ராம்நாத் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். கூடலூர். ஹலோ ராம்நாத். சொல்லுங்க சார். ராஜேஷ் சார் சொல்லுங்க சார். நான் ரவியண்ணா பேசுறேன்பா. சொல்லுங்க. ராம்நாத் சார் ரொம்ப நல்லா பேசுறீங்க. அந்த சிஸ்காம் ரூம்ல வந்தாலே உங்ககிட்ட இருந்து ஒரு 2 வேர்டு தான் வரும், எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் வரும். பட் நீங்க ஒரு 1/2 hour நீங்க பேசிருக்கும் போது உண்மையிலேயே பாரதி பாஸ்கர் பட்டிமன்ற பேச்சாளர் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம பெஸ்டா பண்ணா நம்ம பெஸ்டா கிடைக்கும்னு ஒரு வேர்டு சொன்னீங்க, அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் யூ, ரொம்ப நல்லா பண்ணீங்க. நல்லா தம்பி. தேங்க்ஸ் தம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேவாலயாவின் முதல் ஊழியரே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ராமன் சார், நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப டிராவல் பண்ணது கிடையாது. பட் ஆனால் உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து அந்த டெடிகேஷன் அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட இருந்து எப்பவுமே எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு ஒர்க்கை வந்து கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அதை பண்ணி முடிக்கிறதுல நீங்க வந்து ரொம்ப வேல்யூடா தெரியுறீங்க. ஸோ இந்த புக் ரிவ்யூ ஆகட்டும், நான் உங்ககிட்ட பார்த்த விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த புத்தக அறிமுக கூட்டத்துல எல்லாருடைய கன்சர்னும் என்னவா இருக்கும்னா, நீங்க நிறைய பேசல அப்படின்றது தான் இருக்குமே தவிர நீங்க நல்லா பேசல அப்படின்ற மாதிரி யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்த முறை உங்களுக்கு ஒரு புத்தக அறிமுக கூட்டம் கிடைக்கும் போது மினிமம் ஒரு 50 நிமிஷமாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க சார். அப்பதான் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இந்த புத்தக அறிமுக கூட்டத்துல இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை எடுத்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுத்த ராம்நாத் சாருக்கு பிஜிவி துறையின் சார்பாகவும் தேவாலயாவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.